உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்தியாவில் இந்த மல்யுத்த வீராங்கனை அம்மா சாட்சி மாலிக்ன்றவங்க இனிமேல் நான் எந்த விளையாட்டில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? மல்யுத்த வீராங்கனை ஒலிம்பிக்கில் மெடல் நிறைய தங்க மெடல்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட என்ன நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஷூ எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு, இனிமேல் நான் இந்த மாரி மல்யுத்த போட்டியில் எதுவுமே கலந்துக்க மாட்டேன், நீங்கள் நீதி நேர்மை எதுக்குமே இங்கே இல்லை, நம்ம அதுக்கான இது இந்த நாடு கிடையாது, இதெல்லாம் ஒரு நாடா, இங்கே இருக்கவங்களாம் எல்லாம் மனுஷங்களா மக்களா, யாருக்கும் நீதி நேர்மைனா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து டேபிள் வச்சுட்டு இப்படி கார் ஏறி போயிட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்றவருக்கு மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்க மட்டும் வைக்கல, அந்த குழுவில் இருந்த மல்யுத்த வீராங்கனைகள், பெண் வீராங்கனைகள் எல்லாமே பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதே மாதிரி இவனை பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டான், என்ன கெடுத்துட்டான், இவன் மாரி செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியோட தலைவராக பிரிஜ் பூஷன் சிங்ன்றவர் இருந்தான். அவனுக்கு மக்களை எடுத்து அந்த அந்த அதில் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே போராடினாங்க. ஆண் மல்யுத்த வீராங்கனைகளும் போராடினாங்க, பெண்களும் எல்லாமே போராடினாங்க. இந்த தாங்கல் ஒரு படம் அமீர் கான் கூட நடித்தார். 2 பெண்களை வளர்த்து மல்யுத்த போட்டிகள் இது பண்ணுற மாரி ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த அந்த பெண்கள் கூட 2 பேர் அவங்களும் எல்லாமே சேர்ந்து தான் போராடினாங்க. எல்லாம் போராடி என்ன பண்ணுறது, இங்கே நீதிக்கு நேர்மையாக இந்த நம்ம ஊரில் இது எங்கே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களே. இப்போ அந்த பிரிஜ்பூஷன் சிங்ன்றவரை இப்போ பதவி நீக்கியிருக்காங்க. அது எப்போ நீக்கினாங்க, திருப்பி எலெக்ஷன் வச்சு வைக்கக்கூடாது, வேற நல்ல ஆளை தேர்வு செய்யணும், அப்போ தான் ஒலிம்பிக் கமிட்டி இந்த மல்யுத்த கமிட்டி சரியாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரர்கள்லாம் சொன்னாங்க, மல்யுத்த வீரர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எலெக்ஷன் வைக்கிறோன்னு சொல்லிட்டு மற்ற அரசாங்கம் எல்லாமே அந்த கமிட்டிலாம் ஒத்துக்குச்சு. அதுபடி எலெக்ஷன் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வச்சதில் மீண்டும் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, அந்த பிரிஜ்பூஷனோட சிங் அவரோட நண்பர், நெருங்கிய நண்பர், பிஸ்னஸ் பார்ட்னர், அவரு தான் திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்று தான், இவனை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்று தான், 2 நாய்களும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க தான். அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் நான் இந்த போட்டியில் இனிமேல் கலந்துக்க கொள்ள போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போட்டியிலேருந்து விலகிட்டு, போட்டியிலேருந்து விலகிறத அறிவிச்சுட்டு அவங்க போட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் சிங்னு யாரோ ஒரு ஆள், அவன் சாதிக்காரனாக தான் இருப்பான் எல்லாமே வச்சுக்கோங்களேன். அவனை தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. மொத்தம் 47 ஓட்டுக்கலாம் அந்த தேர்ந்தெடுக்கிறதுல. மொத்தம் 7 ஓட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த மல்யுத்த வீரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சார்பாக ஒரு பொண்ணு போட்டிடுறாங்க. அவங்களுக்கு 7 ஓட்டு தான் கிடைச்சது. ஆனால் 40 ஓட்டு யாருக்கு உள்ளது, அந்த அவரோட பிரிஜ்பூஷன் சிங்கோட நண்பர் இருக்காரு பாருங்க, பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங், அவருக்கு உள்ளது. அவர் ஒன்று ஜெயிச்சு ஒலிம்பிக் கமிட்டியோட அந்த தலைவராக வந்துட்டார். அவர் சொல்றதா இனிமேல் யாரை போட்டியில் வச்சுக்கணும், யாரை போட்டியில் வைக்கக்கூடாது, யாரை ஒலிம்பிக் அனுப்பணும், யாரை அனுப்பக்கூடாது, எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுப்பார். ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படி இருக்கு. இந்தியா எப்படி மெடல்ஸை வாங்கும், தங்க மெடல், ஒரு மெடல் வராதா அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்போம் ஒலிம்பிக்ல. இந்த மாரி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அனுப்புறது, இந்த மாரி சப்போர்ட் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் திரைத்துறையில் சொல்லுவாங்களே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அங்கே சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அங்கே ஒலிம்பிக்ல போய் கலந்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா இது எப்படி ஒரு நாடு? இதுலலாம் எப்படி நம்ம பிள்ளைங்களை போயிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு அனுப்பி நம்ம மெடலுக்காக நம்ம இது பண்ண முடியும்? எவ்வளவு கேவலமா இல்லை இந்த மாதிரி நாட்டில் நம்ம இருக்கோன்ற. இவங்க கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருந்தாங்க. 7 மாசத்துக்கு மேல போராடி அவரை பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பதவி விட்டு நீக்கினா மட்டும் போறாது, நல்ல ஆளா போகணும்னு சொன்னாங்க. இது எலெக்ஷன் வச்சிருக்காங்க. வச்சதுல எப்படி ஒரு கதை வந்திருக்கு. யார் இந்த ஆளு பிரிஜ்பூஷன் சிங் அப்படின்னா, அவர் பிஜேபியில் இருக்காரு. அதோட ஹிஸ்டரி என்னன்னு கேட்டாக்கா, அவர் பயங்கர தாதா ரவுடி. அவரு பார்த்தாலே தெரியும், ரவுடிக்கான 10 பொருத்தமாக வந்துருக்கும். அப்படியே செயின்லாம் போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், பண்றாங்கலாம் போட்டு அப்படியே
என்ன ரவுடிக்கான 10 பொருத்தம் அப்படியே இருக்கும். அவன படத்தில் அப்படியே எடுத்து வில்லனா போட்டுக்கலாம். அந்த மாதிரி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் பையன் எம்எல்ஏ, இவர் எம்பி, அவர் பையன் எம்எல்ஏ, அங்கே அம்மா வந்து இங்கே கிராமத்தில் வந்து அதில் வந்து அவங்க தலைவராக இருக்காங்க, சொந்தக்காரன் எல்லாமே வந்து அந்த அரசியலில் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவரோட விஷயம் கேட்டிங்கன்னா அந்த காலத்திலே வந்துட்டு பைக் திருடி விற்று பெரிய ஆளானவர் இவர். அப்படியே பைக் திருடி விற்று அதில் வந்து ஒரு பணத்தை வச்சு இது பண்ணி அப்படியே சேவை பண்ணுற மாதிரி நான் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருந்துட்டு அப்படியே வந்து எலெக்ஷனில் நின்னாரு. அப்படியே அதுலேருந்து அப்படியே பெரிய ஆள் ஆகிட்டார். எப்படி அரசியல்வாதிகள் உருவாக்கப்படுறாங்க பாருங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தஞ்சம் போடுற இடமா பிஜேபி இருக்கு. நான் பிஜேபி குறை சொல்றேன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணி நீங்க சேர்க்குறீங்க? பாலியல் குற்றவாளிகள், திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு கட்சி. ஏன் அந்த கட்சி இப்படி மாறி போய் கிடக்கு? அதுல எப்படி நல்லவங்க எல்லாம் போய் இருக்க முடியும்? அதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும்னுவாங்களே, ஒரு பானை சோறு வந்துருச்சா இல்லையா கண்டுபிடிக்க ஒரு சோறு பதம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லாமே வந்து இதா இருக்குது. அதுல இருக்கிறது ஏதாச்சும் வந்து உருப்படுதா? ஏதாவது பெண்களுக்கு அதுல பாதுகாப்பு இருக்குதா? தொடர்ந்து ஆனா வந்து பிஜேபி தேர்ந்தெடுக்கப்படுது. என்ன காரணம்? பணம் இருக்குது. பணத்தை வச்சு, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு, கலவரத்தை வச்சு, மத கலவரம், ஜாதி கலவரம், பணம் எல்லாத்தையும் வச்சு ஓட்டை வாங்கி கரெக்டாக திருப்பி வந்து எல்லாம் வந்துடுறாங்க. மோடி கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்களாம், ஐயா அது மாதிரி எங்களை பாலியல் குற்றம் பண்றாங்க, இவங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பார்த்து கீச்சாரு? இந்த விவசாயிகள் போராட்டம், எத்தனை போராட்டம் நடந்துச்சு, என்னத்தை வந்து பார்த்தாரு? அதே மாதிரி இதையும் நல்லா பார்த்துட்டாரு. ஒரு தீர்வு வராதுங்க, ஒரு முடிவும் வராது. நியாயம் தர்மன்றதெல்லாம் சும்மா. இங்கெல்லாம் வந்துட்டு நியாயம் தர்மம்லாம் வந்து இந்த இப்படி நிறுத்துவாங்களே தராசுல, அதெல்லாம் என்னைக்கே வந்து அந்த தர்ம தேவதை, நியாய தேவதை எல்லாம் வந்துட்டு என்னைக்கே கொண்டு போட்டானுங்க. இது கோர்ட்டு, அது மயிறு மங்காணி எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்டு தான். அதெல்லாம் இந்த மாதிரி நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மக்களே கொஞ்சம் திருந்துங்க, நல்லவங்களுக்கு ஓட்ட போடுங்க.